எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலங்களில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த விசுவாச ஓட்டம் என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. சில சமயங்களிலே இந்த விசுவாச ஓட்டம் நமக்கு கடினமாய் மாறிவிடும். இந்த விசுவாச வாழ்க்கை போதும் என்ற இடத்துக்கு நாம் சில சமயங்களிலே சத்துரு கொண்டு வந்து விடுவான். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள், அதை நீங்கள் ஜெயமாய் முடிக்க வேண்டும். Praise the Lord. கடைசி நாட்களாய் இருக்கிறபடியால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலமாய் இந்த காலம் இருக்கிறபடினாலே நீங்கள் ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். பூமியிலே நடக்கிற சம்பவங்களெல்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது உங்கள் ஆராதனை போதாது, உங்கள் ஜெபம் போதாது, நீங்கள் தேவனை தேடுகிற அந்த நேரம் போதாது, கர்த்தருக்காய் நீங்கள் படுகிற ஊழியங்களும் பிரயாசங்களும் போதாது. அது எல்லா பகுதிகளையும் நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட நீங்கள் அதிகமாய் கிரியை செய்யுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. அது இயேசுவுக்காக கடந்து போகட்டும். 40 வருஷமாய் ஒரு புத்தகத்தை எழுதின டேக்ஸ் என்ற பெரிய பைபிள் ஸ்காலர், அவர் எழுதின வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தன்னுடைய புத்தகத்திலே இப்படி ஒரு பதிவை பண்ணியிருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. அது இயேசுவுக்காக கடந்து போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கை என்னும் சக்கரத்தை நீங்கள் உருட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அருமையான உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். எல்லாவற்றையும் நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து ஒரு நன்றியுள்ள இருதயம் உங்களுக்குள்ளே ஆழமாய், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நன்றியுள்ள இருதயம் ஆழமாய் உங்களுக்குள்ளே அருமையான பதிக்கப்படுவதாக, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உண்டாவதாக. Glory to God. ஒரு பழைய பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். ஒரு அருமையான, நான் வேறு செய்தி என்ற இருக்கிறது, ஆனாலும் வாக்குத்தத்த செய்தியை, அருமையான ஒரு வல்லமையான ஜெப வீரரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆவல் உள்ளவனாயிருக்கிறேன். ஒரு வல்லமையான அருமையான ஜெப வீரரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே அநேக ஜெப வீரர்களை நீங்கள் பார்க்க முடியும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், அவன் ஒரு நல்ல ஜெப வீரன். அருமையான நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான், அவன் ஒரு நல்ல ஜெப வீரன். Glory to God. ஆபிரகாம் பிறப்பிலே நின்று ஆண்டவரோடு கூட பேசுகிறான், அவன் ஒரு நல்ல ஜெப வீரன். யாக்கோபு ஒரு நல்ல ஜெப வீரன். நீங்கள் வேத புத்தகத்திலே அநேக ஜெப வீரர்களை பார்க்கலாம். தானியேல் அந்தி சந்தி மத்தியான வேளையில கர்த்தரோடு கூட பேசுகிறவனாயிருந்தான். எப்பாப்பிராத்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், உங்களுக்காய் அவன் ஜெபத்திலே போராடுகிறான் என்று எழுதுகிறான். ஆனால் வேத புத்தகத்திலே ஆதியாம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரையிலும் நிறைய ஜெப வீரர்களை பார்க்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஜெப வீரர்
எல்லாரை காட்டிலும் மேன்மையானவர், எல்லாரை காட்டிலும் மகிமையானவர், எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர். அருமையான அவர் ஜெபம் ஒன்றும் திரும்பி வருவதில்லை, அவர் ஜெபம் ஒன்றும் பதில் வராமல் போவதில்லை. அவர் ஜெபம் எல்லா ஜெபத்திற்கும் அதற்கு பதில் வரும். அருமையான வந்தே ஆக வேண்டும், வந்தே தீர வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரரை இந்த கால வேளையில உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். வேத புத்தகத்திலே மாத்திரமல்ல, அநேக ஜெப குழுக்கள் இருக்கிறது. அருமையான உலகத்திலே அதிகமாய் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் கொரியாவிலே தான் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார்கள். கொரியா தேசத்தில் இருக்கிற ஜெப வீரர்கள் அந்த சீகோன் என்ற அந்த மலையில அருமையான இரவும் பகலுமாய் அவர்கள் தேசத்திற்காக உலகத்திற்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் அங்கே ஏராளமானவர் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகமெங்கிலும் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் திறப்பில் நின்று போராடி ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று வராது என்று சொல்லவில்லை, ஆனால் 100% அருமையான அநேகருடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. இங்கேயும் நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஜெபத்திற்கு அநேக ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை. ஆனால் இந்த கால வேளையில அருமையான இந்த ஜெப வீரரோடு கூட நீ இணைந்து கொண்டால், இந்த ஜெபிக்கிறவரோடு கூட நீ சேர்ந்து கொண்டால், அருமையான உன் ஜெபம் மாறும், உன் ஜெபம் வித்தியாசப்படும், உன் ஜெபம் மறுரூபமாக்கப்படும். நீ ஒரு வல்லமையான ஜெப வீரனாய் மாற முடியும். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றவரை வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நான் இந்த செய்தி எல்லாருக்கும் கடந்து போக வேண்டும் என்பதற்காக அங்கேயும் இந்த செய்தியை நான் பேசினேன். இந்த கால வேளையில இங்கேயும் மறுபடியும் ஒருமுறை நான் பேசுகிறேன். ஏனென்றால் 1ஆம் தேதி கூட்டத்துக்கு நிறைய பேர் வரவில்லை. அதிலே நான் நேரம் எடுத்து பேச முடியாது. ஏனென்றால் 1 மணி நேரம் தான் சர்வீஸ், 5 to 6 தான் சர்வீஸ். அதனால நான் ரொம்ப நேரம் பேச முடியாது, தெளிவாகவும் பேச முடியாது. ரொம்ப ஸ்பீடாக பேசி அந்த செய்தியை நான் முடித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்கு நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் அவர் அநேக காரியங்களை நமக்காக அவர் செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் போவேனே ஆனால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார் என்று சொன்னார். இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்மை ஆட்கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட தங்கியிருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், தேவனோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் இந்த செய்தியை ஒரு பக்கத்திலே வைத்து தெய்வத்தை அறியாதவர்களுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இருக்கிறது. 3 கடவுளா, ஒரு கடவுளா? Praise the Lord. அருமையான 3 தேவமா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு கடவுள், இயேசுவானவர் ஒரு கடவுள், பிதாவாகிய ஒரு கடவுள். இந்த 3 கடவுளை நீங்கள் கும்பிடுகிறீர்களா? ஆனால் ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அருமையான முஸ்லிம் நண்பர்கள் சொல்லுகிற கூற்று சரியானதே. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் என்ற வார்த்தை பிதா என்று நாம் அழைக்கிறோம், சொல்லுகிறது சரியே. ஆனால் புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு. கடவுளுக்கு பிள்ளையோ குடும்பமோ அருமையான உறவுகளோ கிடையாது. அப்படி அருமையான அம்மா அப்பா உறவுகள் இருக்குமே ஆனால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் என்பவர் துவக்கமும் முடிவும் இல்லாத தெய்வம். அருமையானவர்களே, துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அப்படி என்றால் நீங்கள் ஏன் அருமையான இப்படி சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஏனென்றால் இது தொலைக்காட்சியின் மூலமாய் பல இடங்களுக்கு போகிறபடியால், இந்த செய்தியும் பல மனிதர்கள் கேட்கிறபடியால் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
ஆண்டவர் திருத்துவமாய் செயல்படுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் திருத்துவமாய் அவர் செயல்படுகிறார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிரச்சனை என்ன? நீங்கள் புரிந்து கொள்வதிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். தெளிவாக நாம் காரியங்களை புரிந்து கொள்வதில்லை. ஆகவே தேவன் தன்னுடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். மனிதன் 3 பிரிவாக இருக்கிறான். ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். இப்படி 3 பிரிவாக ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். அதை போலதான் அருமையான மனிதனிடத்திலே காணப்படும் போது பரிசுத்த ஆவியானவரே வா நம்ம சொல்ல போறதில்லை, ஆத்மாவே வா என்று சொல்லப்படவில்லை. அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரிலே தான் நாம் அவனை அழைக்கிறோம். ஆனால் அவன் 3 அருமையான தன்மை உடையவனாக ஒருவனாக இருக்கிறான். ஆமென். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. 3 தன்மை உடையவனாய் இருந்தாலும் ஒருவனாய் இருக்கிறார். அதே போல நம்முடைய பிதாவாகிய தேவன் 3 தன்மை உடையவராய் இருந்தாலும் ஒருவராய் இருக்கிறார். ஆமென். அதை யோவான் விளக்குகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நல்லா புரிஞ்சுடுங்க. ஆதியிலே வார்த்தை என்று ஒன்று இருந்தது. ஆதி என்பது அருமையான, அதற்கு துவக்கம் இல்லை. அது அருமையான, அதில் எந்த நாளும் குறிப்பிடப்படவில்லை. ஆதி என்பது அருமையான எத்தனை வருஷம் என்றும் அதற்கு தொகையிட முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை அருமையான மனுஷனாய் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே அவர் வந்தார். 33 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்துடைய பிளேஸ் எங்கன்னா அந்த இஸ்ரவேலை மாத்திரம்தான் மையமாக வைத்து அவர் ஊழியம் செய்திருக்கிறார். 3 வருஷ ஊழியத்திலே அவர் ஊழியம் முடிய போகிறது. அவருக்கு தேவன் அருமையான அவருக்கு கொடுத்ததான் அந்த ஊழியம் முடிய போகிறது. அவர் யோவானிலே தொடர்ச்சியாய் அவர் சொல்லுகிறார், நான் போவேன் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று எழுதுகிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். பரிசுத்த ஆவியானவர் பூமி எங்கிலும் அசைவாடுகிற ஒரு காலத்துல நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாம புஸ்தகத்திலிருந்து அருமையான மோசே கட்டளை கொடுக்கிற காலம் வரையிலும் மனசாட்சியின் காலம். அப்புறம் மோசே அருமையான தேவன் கட்டளை பெற்ற பின்பு நியாயப்பிரமாணத்தின் காலம். பல காலங்களாக வேதத்தை பிரிக்கிறார்கள். இருண்ட காலமும் வேதத்திலே இருக்கிறது. இயேசுவானவர் வந்த காலம் கிருபையின் காலம். ஆனால் இந்த நாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர், அதைதான் யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்றால் உன் ஆவியோடு கூட அவர் தங்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிடுங்க. ஏனென்றால் அவர் ஆவியானவராய் இருக்கிறபடியால், அவர் ஆவியாய் அசைவாடுகிறபடியால் இவர் எங்கேயா இருக்கிறாரு? நம்முடைய ஆவியோடு கூட ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவர் நம்மை ஆட்கொண்டவர், நம்மை நடத்தி வருகிறவர். அவர் இதுவரையில் நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறவர். நாம் பலவீனப்பட்ட நேரத்திலே அவர் பலவீனப்படவில்லை. நாம் அருமையான நம்மிடத்திலே குறைவுகள் காணப்பட்ட நேரத்திலே அவரிடத்திலே குறைவுகள் இல்லை. நம்மிடத்திலே பரிசுத்தத்திலே நாம் விழுந்து போகும்போது அவர் பரிசுத்தத்திலே விழுந்து போகவில்லை. அப்படிப்பட்ட ஒருவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆவியான சத்தத்தை நீங்க எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் தெரியாது. நான் பலமுறை கேட்டேன். இப்ப இந்த கண் ஆபரேஷன்ல அங்க உட்கார்ந்து இருந்தேன். என் கூட வயசான ஒரு 2-3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாம் கிராமத்து ஆளுங்க. நானும் அதுல உட்கார்ந்து இருந்தேன். எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. அதான் ஒருத்தட்டையும் சொல்லல. காலையில சிஸ்டர் சண்டை போட்டாங்க.
ஏன் என்கிட்ட சொல்லல? நான் கீழே தான் உட்காந்து நிறைய பேர்ட்ட சொல்லல. ரோசிஸ்டையும் பார்த்தும் சொல்லல, ஏன்னா வந்துருவாங்கன்னே சொல்லல, வேற ஒண்ணு இல்லை. என்ன பார்த்தா ஒரு மாதிரி இருந்திருக்கும், தொப்பி கிப்பி எல்லாம் போட்டு, பேண்ட் கிண்டெல்லாம் போட்டு, சட்டை கிட்டெல்லாம் போட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா நம்ம ஹீலிங் குர்சைடு செய்யறப்பா இருந்தா நமக்கே இப்ப ஹீலிங் தேவைப்படுது. அப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட எனக்கு பயம் வேற, ஊசி எல்லாம் பெரிய பெரிய ஊசியா போட்டாங்க. இவ சொல்றா உனக்கு என்ன வலிக்கவே இல்லையா? ஏன்னா பெரிய பெரிய ஊசி. நான் எப்படியும் ஒரு 20 டாக்டர் என்ன செக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நான் சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், ஏகப்பட்ட வியாதி இருக்குது, எல்லாரும் செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, சுகர் டாக்டர், இந்த வாரம் நீங்க ஆபரேஷனே பண்ணக்கூடாண்டார். அப்படியெல்லாம் போராட்டத்தில் இருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு ஜெபம் பண்ணினேன். என்ன ஜெபம் பண்ணா, என்ன ஊழியக்காரன் லிஸ்ட் இருந்து எடுத்துரும், ஊழியங்களையும் வேண்டாம், அப்படி ஒரு லிஸ்ட் எனக்கு வேண்டாம், என்ன ஒரு சாதாரணமான ஆளா நினைச்சு எனக்கு உதவி செய்யும். இப்படி ஒரு ஜெபம் அங்க பண்ணினேன். நீ என்ன நினைச்சாலும் சரி, இப்படி ஒரு ஜெபம் பண்ண. ரொம்ப ரொம்ப துக்கத்துலதான் அந்த ஜெபத்தை பண்ண. நீர் ஒண்ணு என்ன ஊழியக்காரனா ஒண்ணு வைக்க வேண்டாம். அப்போ ஆவியானவர் ஒரு சத்தம் வருது, நீ சேனைகளின் கர்த்தருடைய தூதன். சரி, ஒரு தடவை தான் வருதுன்னு பார்த்தா தொடர்ந்து அந்த சத்தம் என் காதுல விழுந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துல நான் அதை திருப்பி பதில் சொல்றேன். நான் ஜெபம் எல்லாம் அங்க ஸ்டாப் ஆகுது. திருப்பி பதில் சொல்றேன். அதை போய் நீ பரலோகத்துல போய் சொல்லும் ஆவியானவரே, அப்படி நான் சொல்றேன். நீ என்கிட்ட தான் சொல்ற, நீ தானே ஜெபிக்கிற ஆளு. அதுக்கப்புறம் இந்த செய்தியை எனக்கு இந்த செய்தி என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. நீ பரலோகத்துல போய் சொல்லும், நான் சேனைகளின் தூதன் சொல்லும். ஆனா அது அப்படி சொல்றான். நீ என்ன நினைச்சாலும் சரி, ஆபரேஷன் பண்ணும்போது இந்த வார்த்தை வந்துட்டே இருக்குது, சேனைகளுடைய தூதன், சேனைகளுடைய தூதன், சேனைகளுடைய தூதன். இந்த வார்த்தை தொடர்ந்தே வந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, அப்படி ஒரு சத்தத்தை தெளிவாய் உள்ள இருந்து கேட்ட எனக்கு அனுபவம், அது ஒரு மேன்மையான அனுபவமா இருந்துச்சு. ஆமென். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சேனைகளின் கர்த்தருடைய தூதன், உனக்கு பரப்பே இல்ல, சாவே இல்லை. ஆமென். இந்த வார்த்தையும் வந்துச்சு. ஏன்னா எனக்கு பிறந்த நாள் யாரும் கொண்டாடல இந்த தடவை, எல்லாம் மறந்துட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் மறந்துட்டாங்க. என்னன்னு தெரியல, யாரும் பிறந்த நாளுக்கு ஒரு கேக்காது வெட்டி ஒரு மெழுத்திரி கொளுத்தி ஹாப்பி பர்த்டே 4 பேர் வருவாங்க. இந்த 4 பேரும் இந்த தடவை வரவும் இல்லை. என்னன்னா எனக்கு பிறப்பே இல்லை, சாவே இல்லை. அந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு ரொம்ப. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில ஆவியானவர் உனக்காக பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு வல்லமையான ஜெப வீரராக இருக்கிறார். நீ நினைக்கிறாய், அநேக சமயங்களிலே நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை அன்பு செலுத்த யாரும் இல்லை, என்னோடு கூட பேச யாரும் இல்லை, என்னுடைய வேதனையை யாரும் என்னோடு கூட இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, நான் தனிமையாய் இருக்கிறேன், தனிமையாய் வேதனைப்படுகிறேன், என் நாட்கள் முடிந்து போனால் நன்றாய் இருக்கும், எத்தனையோ பேர் மரிக்கிறார்கள், எனக்கு அந்த மரணம் வந்தால் நன்றாய் இருக்கும் என்று நீ யோசிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை நேசிக்கிற, உன்னை அன்பு செலுத்துகிற, உன்னை இதுவரையிலும் நடத்தி வந்த, இனியும் நடத்த போகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைக்காமல் போகலாம், மனுஷனுடைய உதவி அற்று போகலாம், நீ மலை போல நம்பினவர்கள் உன்னை கைவிடலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தனிமையான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். வாலிப நாட்களிலே நான் ஒரு ஊழியக்காரரை சார்ந்திருந்தேன், ஒரு ஊழியத்தையும் சார்ந்திருந்தேன். அவங்க ஒரு சின்ன உதவி செய்வாங்க. அந்த காலத்துல ஒரு 250 ரூபாய் கொடுப்பாங்க. அது நாகர்கோயில் இருந்து மதுரைக்கு நான் வாங்கிட்டு போகணும். அப்போ பஸ் 50 ரூபாய் தான் ஆகும் அங்க போயிட்டு வர்றதுக்கு, 200 ரூபாய் இருக்கும். அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, எல்லா உதவியும் நமக்கு இப்ப யாரும் செய்யறதில்ல, ஜெர்மன் தேசத்திலிருந்து உதவி செய்தவங்க எல்லாம் நிறுத்திட்டாங்க, யாருமே உதவி செய்யல, இனிமேல் எங்க உதவி உனக்கு வராது. இந்த சின்ன பிள்ளைங்க அங்க விளையாடாம கொஞ்சம் பார்த்து, அங்க யாரும் விளையாடக்கூடாது.
சின்ன பசங்க விளையாடக்கூடாது. அப்போ நீங்க செய்தி எப்படி கேட்க முடியும்? அங்க இருக்கிறவங்க எப்படி நீங்க செய்தி கேட்க முடியும்? உதவி எல்லாம் அற்று போகிற ஒரு நேரம், எல்லா உதவியும் அற்று போகிற ஒரு நேரம். அருமையான இயேசு நமக்கு உதவி செய்திருக்கிறார். இயேசு நம்மை நடத்தி இருக்கிறார். இயேசு நம்மை கைவிடவில்லையா? கைவிடவே இல்லை. அவர் ஒருபோதும் கைவிடவில்லை, கைவிட மாட்டார் ஐயா. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பெருமூச்சோடு கூட உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். மறுபடியும் அதை வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். நீ அறியாதிருக்கிறபடியா, நீ அறியாதிருக்கிற ஜெப விண்ணப்பம் என்ன? நீ அறிகிற ஜெப விண்ணப்பம் இருக்கிறது, அறியாதிருக்கிற ஜெப விண்ணப்பம் என்று அங்கே அதை அண்டர்லைன் பண்ணிடுங்க. நீ அறியாதிருக்கிற ஒரு ஜெப விண்ணப்பம் என்ன? யாராவது சொல்லுங்களேன். அறியாதிருக்கிற ஒரு ஜெப விண்ணப்பம் சொல்லுங்க. நீ அறிஞ்ச ஜெப விண்ணப்பம்லாம் இருக்கு. ஜெப விண்ணப்பம் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுக்கிறாங்க. குஜராத், அது பீகார், அது இந்த பாப்புலேஷன், இங்க அப்படி பிரேயர் லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க ஓரளவு அறிஞ்சது. அறியாத ஜெப விண்ணப்பம் என்னையா? நீங்க அறியாத ஜெபத்தை ஆண்டவர் பண்ணுகிறார். முதலாவது நீங்கள் அறியாத விண்ணப்பம் என்னவென்றால், தேவனுடைய காரியங்களையும் பரலோகத்தின் காரியங்களையும் அருமையான வேதத்தின் ஆழமானவைகளையும் ஆவிக்குரிய மேன்மைகளையும் நீங்கள் அறியவில்லை. அங்கங்கே சிலர் நின்றுட்டாங்க. விக்கிரகத்தை ஆராதிக்கிற கிறிஸ்துவங்க அங்கேயே நின்றுட்டாங்க. அடுத்தது அருமையான புராட்டஸ்டன்ட் சர்ச், அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. பெந்தேகோஸ்தே சபைகள் அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. எல்லாரும் வசனம் வச்சுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அறியாத ஆழங்கள் இருக்கிறது. தானியேலோடு கூட ஆண்டவர் அருமையான ஆவியானவர் இருந்தார். 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாய் இருந்தான். பரம ரகசியங்களை அறியக்கூடிய ஒரு வாலிபனாக அவன் இருந்தான். ஆமென். ஒருவனுடைய சொப்பனத்தை எப்படி ஐயா அறிய முடியும்? அவன் ஆண்டவர் சமூகத்திலே போய் செபித்த போது ஆண்டவர் அருமையான மறைக்கப்பட்ட ரகசியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அது வாசிக்கலாம் தானியேலின் புத்தகம். அக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. நீங்கள் ஆவிக்குரிய பாதை ரொம்ப ஆழமானது, ரொம்ப மகிமையானது, ரொம்ப மேன்மையானது. நீங்கள் உங்களை ஆண்டவர் சந்தித்ததின் நோக்கம், உங்களை ஆண்டவர் ரட்சித்ததின் நோக்கம், உங்களை கிறிஸ்தவனாக மாற்றினதின் நோக்கம் என்னவென்றால் பரம ரகசியங்களை உங்களுக்கு அறிவிக்கும்படியாய்தான். ஆமென். பூமிக்குரிய வீடோ கட்டணமோ காரோ அருமையான பூமியிலே படிப்போ பதவியோ இது எல்லாம் உலக மனுஷர்கள் பெற்றிருக்கிறார்கள். உலக மனுஷர்கள் உலக காரியங்களிலே ஞானம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். ரொம்ப பிரில்லியன்ட் பீப்புள்ங்க அருமையான பூமியிலே வாழ்கிறார்கள். ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாங்க. நீ கோர்ட்ல எல்லாம் போய் உட்கார்ந்து ஆர்குமெண்ட் பண்றான். ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறான். ஐயோ, கோர்ட்டே அப்படியே அவனை பார்க்கும். நானே எனக்கு ஆச்சரியமா, இவன் பர்சிங்காரா இருந்தா இவன் இன்டர்நேஷனல் பர்சிங்காரா இருப்பான் போல. ஒரு அரை மணி நேரம் மூச்சு விடாம அவன் ஆர்குமெண்ட் பண்றான். செத்து போன ஒரு கேஸ். அவன் ஆர்குமெண்ட் பண்ணதுனால அவனுக்கு அன்னைக்கு ஜட்ஜ்மெண்டே கொடுக்காம நிறுத்திட்டான். அவ்வளவு ஆர்குமெண்ட் பண்றான். சினிமால நடிக்கிறவன் நிக்கும் போது ஒரு செகண்ட் சிரிக்கிறான், ஒரு செகண்ட்ல அழுறான், ஒரு செகண்ட்ல நடனம் ஆடுறான், ஒரு செகண்ட்ல எல்லாமே ஒரு செகண்ட்ல செய்யறான். அவனுக்கு என்ன ரத்தன விருந்து கொடுக்கறாங்க? பாரத ரத்தன கொடுக்கறாங்க. அவனுக்கு சினிமால நடிக்கிறவனுக்கு அவ்வளவு கொடுக்கறாங்க. நீங்க சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அவன் இங்க இருந்தே பார்த்துட்டு இருக்கிறான், இங்க இருந்தே கேட்கிறான்.
சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, சூரிய கிரகணத்துக்கு போறாங்களாம். இப்படி பல ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க. எல்லாம் பயங்கர பிரில்லியன்டான ஆளுங்க, எல்லாம் பிரில்லியன்டான ஆளுங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் எல்லாரை காட்டிலும் பிரில்லியன்டான ஆள்கள் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். ஏனென்றால் மரித்த பின்பு என்ன நடக்கும் என்ற ஒரு நம்பர் ஜிக்மர்ல போட்டுருக்கா. 12ஆம் நம்பருக்கு போங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்களா? 12ஆம் நம்பர்ல டாக்டர் கேட்கிறாரு, என்னத்துக்குப்பா வந்திருக்கிற? நான் செத்து போன பிறகு எப்படி இருப்பேன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அதை தான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நீ போயாச்சு, உன் மெண்டல் ஆயிட்டு, நீ அந்த மெண்டல் வார்டுக்கு போ அனுப்பிச்சிருவான். அருமையானவர்களே, நீங்கள் நித்தியத்தை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். நித்தியத்தை குறித்த ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் சரீரம் எப்படி மாற்றப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாய் வாழ போகிற தேசத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு பரம ரகசியம். நீங்க ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அதை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆவியானவர் இருந்தால் அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஆமென். ஆவியானவர் எல்லாவற்றையும் அருமையான வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்க 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கேட்டீங்க, ஆனா இன்றைக்கு ஆவியானவர் வித்தியாசமாய் பேசுவாராக. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று, தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரர் என்று, தேவனுடைய ரகசியத்தின் உக்கிரக்காரர் ஒருத்தர் வந்து பேசினாங்கன்னா, இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன, இந்த வசனம் எங்களுக்கு புரியல, நீங்க ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே சொல்றீங்க. நீங்க ஒன்னும் பைபிள் காலேஜில் போய் படிக்கல, ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் அந்த வசனத்தை ரொம்ப லகுவாக விளக்கி சொல்கிறீர்கள். உக்கிரக்காரன் அருமையான பரம ரகசியத்தை அறிந்தவனாயிருக்கிறான். இந்த மகா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள்? ஆண்டவர் உங்களை ஒரு பிரில்லியன்டான மனுஷனாய் மாற்றதான் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு பிரில்லியன்டான மனுஷியாய் மாற்றும்படியாய் தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்க படிப்பை வச்சோ, உங்களுடைய அந்தஸ்து வச்சோ, நீங்க வந்து பெரிய அதிகாரத்தில் இருக்கிறீங்க நினைச்ச ஆண்டவர் ஒரு மனுஷனே அப்படி அழைக்க மாட்டார். பூமியில சில மனுஷங்க இவங்க பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க, பெரிய மனுஷனா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது, ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் போது எப்படி தெரியுமா தெரிஞ்சு கொள்றாரு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறார். அருமையான பேதுரு எழும்பி பிரசங்கிக்கும் போது பிரதான ஆசாரியன் ஆச்சரியப்பட்டு போனார். பேதுரு எழும்பி பிரசங்கிக்கும் போது அருமையான பரிசேயர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பேதுரு எழும்பி பிரசங்கிக்கும் போது சதுசேயர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவனுடைய பிரசங்கத்திலே கர்த்தருடைய வல்லமை இருந்தது. அவனுடைய பிரசங்கத்திலே அருமையான ஜனங்களை விடுதலையாக்குகிற வார்த்தை இருந்தது. அவனுடைய பிரசங்கத்திலே ஜனங்களை தேற்றுகிற வார்த்தை இருந்தது. அவனுடைய பிரசங்கம் அருமையான ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதா இருந்தது. கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் போது, ஒன்றுமே இல்லாத மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பரம ரகசியங்களை, அது அன்னும் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அவர்களுக்கோ ஐயா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அருமையான நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. வாரம் வருஷங்க எந்த சபையில நடக்குது? இங்க இருக்கிற ஏதாவது இந்து கோயில பூசாரி வாரம் வருஷம் பண்றாரா? அல்ல முஸ்லீம் கோயில அருமையான ஓதுற ஆளுக்கு வாரமா டெய்லி ஒரு 15 நிமிஷம் பேசுறாரா? ஐயா, எந்த இடத்துல பிரசங்கம் நடக்குது? லட்சம் ஊழியக்காரன் இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகமெங்கிலும் பிரசங்கிக்கிறோம். லட்சம் சபைய இந்த காலவேளை ஆராதனை நடக்கிறது. ஆமென்.
லட்ச ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை பரிசங்க. நம்ம ஊர்ல பரிசங்க கம்மி. கேரளாவுக்கு போனா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 1 மணி 2 மணிக்கு தான் பரிசங்கமே முடியுமா? ஐயோ, அது ரொம்ப கொடுமை. 4 மணி நேரம் பரிசங்கம் பண்ணாதான் அவன் அந்த ஊரே பரிசங்கியாரான், இல்லன்னா அவன் பரிசங்கியார் கிடையாது. கேரளால போய் பார்த்தா பாட்டு, ஆனா ஜனங்களும் அவாடு உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம இப்படி பரிசங்கம்னா நம்ம யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் நின்னுட்டு. எதுக்காக சொல்றேன்னா, பரம ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறான். ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென், ஆமென். உனக்குள்ளே ஒரு செய்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். பரம ரகசியத்தை வச்சிருக்கிறார். என்ன ரகசியம்? ஒரு வீட்டுக்கு போற, ஒரு மனுஷனை சந்திக்கிற, பயப்படாத, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இதான் பரம ரகசியம். ஆமென், ஆமென், ஹalleluya. இயேசுவை விடுதலையாக்குவாரையா, இயேசுவை ஆசீர்வதிப்பாரையா, இயேசுவன் கண்ணீரை துடைப்பாரையா, இயேசு உனக்கு நன்மை செய்வாரையா, இயேசு. இதெல்லாம் பரம ரகசியம் தானே. ஹalleluya. இதை யாரும் சொல்ல முடியாது, தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்லுகிறார்கள். சமீபத்திலே ஒரு தொலைபேசி வந்தது. சிஸ்டர் தான் எடுத்தாங்க. எப்போ வரலாம் ஜெபம் பண்ணன்னு கேட்டாங்க. சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர், ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு வாங்க. அப்போ சிஸ்டர் கேட்டுருங்க, அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் மந்திரம் வச்சுட்டாங்க, மந்திரத்தை எடுக்கணும். அப்போ நீங்க வாங்க, ஜெபம் பண்ணுவார் பாஸ்டர், மந்திரம் போயிட்டு. நாங்க நிறைய மந்திரவாதிட்ட போயிட்டேன், அவங்கெல்லாம் நிறைய பணம் கேட்கறாங்க, இங்க பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம். யாரும் பணம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரு பேய் பிடிச்ச ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாட்டையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க, பணம் கொடுக்க வேண்டாம், பாஸ்டர் உங்களுக்கு பணம் கொடுப்பாருன்னு இருக்கிறாங்க. சாப்பாடு எப்படின்னா, அங்க சாப்பாடுலாம் பாஸ்டர் வாங்கி கொடுப்பாரு. வந்து அவங்க எல்லாரும் இட்லி எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா, இட்லி வாங்கி கொடுத்து, காப்பி எல்லாம் அவங்க வாங்கி கொடுத்து, கேளுங்க அங்க சொல்லுவாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்து பேயையும் விரட்டி விட்டுட்டேன். அந்த பேய் மறுபடியும் இங்க வரவே விடல அவனை. அப்படி ஒரு இது எப்படின்னா, இந்த அம்மா சொல்லுது, யாருக்கும் தெரியாம வரணும்னு சொல்லிடு. பேய் பிடிச்சும் போது உனக்கு எல்லாருக்கும் தெரியும், மாந்திரம் பண்ணும்போது மந்திரவாதி தான் மந்திரம் பண்ணான்னு உனக்கு தெரியும், மந்திரவாதிட்ட போகும்போதெல்லாம் யாரையும் நீ கவனிக்கல, சபைக்கு வரும்போது யாருக்கும் தெரியாம வந்துட்டு போகணுமா? நான் சொல்றேன், இந்த பேயை விரட்டவே முடியாது. அப்படி ஒரு பேயை விரட்ட வேண்டாம், எல்லாருக்கும் போல நீ வந்தா நான் விரட்டி விடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இல்லன்னா உனக்கு ஜெபம் கிடையாது, நோ ஜெபம், நீ வேற எங்கேயா போய் ஜெபம் பண்ணு. இது என்னடா இப்படி ஒரு விண்ணப்பத்தை வச்சா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வருவாங்களா, நம்ம மந்திரத்தை எடுத்து விட்டுருமா, யாருக்கும் தெரியக்கூடாதான். நீ வந்து அப்படி போனா உன் படத்தை வால் போஸ்ட்ல போட்டு என் பக்கத்துல வச்சு பாண்டிச்சேரி முழுவதும் ஓட்டி விட்டுருவேன். ஆமா, இது நான் பேய விரட்டினேன்னு சொல்லி அப்படி காமிச்சு. தேவனுடைய பிள்ளையே, பரம ரகசியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நீ பூமியில பிரில்லியண்டா இருக்கலாயா, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு துல்லிதமான கண்கள் கர்த்தர் உனக்கு தருவாராக. அருமையான தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு துல்லிதமான சிந்தனையை கர்த்தர் இந்த காலவெளியில உனக்கு தருவாராக. அருமையான தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி ஒரு துல்லிதமான ஆவியை கர்த்தர் உனக்கு தருவாராக. கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த பாத்திரமாய், ஒரு விசேஷித்த மனிதனாய், ஒரு விசேஷித்த பாத்திரமாய் கர்த்தர் உன்னை உருவாக்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உனக்காய் நான் ஜெபிக்கிறேன். என உனக்காக நான் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் இந்த குறிப்போடு கூட அவர் ஜெபிக்கிறார். என் மகன், என் மகள் பரம ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் அடுத்த போது சங்கீதம் 25 சங்கீதம் 14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம், ஐயா ரகசியம் பயந்தவரிடத்தில். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் அண்டைக்கு வருகிறேன். செய்தி வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், அதை மறக்கவே கூடாது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடந்தா பெருமூச்சு
இயேசுவே, 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 இறங்குமப்பா, இறங்குமப்பா. இப்படி ஒரு சத்தம் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தை நோக்கி உனக்காக எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். நான் சர்ச்சில் சில சமயம் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறேன். நான் இங்கதான் சில சமயம் படுத்திருப்பேன். என்னடா ஒரு மாதிரி சத்தம் கேட்குது சொல்லி போய் பார்த்தா திடீர்னு அப்படி டப்புன்னு திறந்து வந்து பார்ப்பேன், என்னடா ஒரு மாதிரி சத்தம் கேட்குதுன்னு. அப்பந்தான் பார்த்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு கூட சபைக்காய் செபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு உனக்காக செபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு உன் குடும்பத்துக்காக செபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சோடு உன் பிள்ளைகளுக்காக செபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம் அருமையான முதலாவது பரம ரகசியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அவருடைய ஜெப விண்ணப்பம் எப்படிப்பட்டது என்றால், இரண்டாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இரண்டாவது பிரேயரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப இந்த செய்தி என்ன ரொம்ப அசைச்சிட்டு, அதனாலதான் நான் திரும்பி திரும்பி பர்சனம் பண்றேன். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்ம பாவம் செய்தனா என்ன செய்யணும்னா நமக்கு தண்டனை தான் வரணும். ஆனா நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க எத்தனையோ முறை நாம் பாவம் செய்திருக்கிறோம், ஆனா தண்டனை வரல. தண்டனைக்கு பதிலாக மன்னிப்பு வந்திருக்கிறது. ஆமென். தண்டனைக்கு பதிலாக விடுதலை வந்திருக்கிறது. தண்டனைக்கு பதிலாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற சத்தம் வந்திருக்கிறது. காடும் மலையும் உள்ளம் உடைந்து தேடுகின்றார். உள்ளம் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்து தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றில் சிக்கினதால் சாத்தான் வலையில் சிறையாயினாய். சிற்றின்ப சேற்றில் சிக்கினதால் சாத்தான் வலையில் சிறையாயினாய். காணாத ஆழ்த்தின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கிறாரே. திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கிறாரே. திரும்பி நீ வா. எத்தனை முறை உன்னை அழைத்து இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் வேளையிலே கண்டு உணர்ந்து பின்மாற்றக்காரனை இயேசு தேடி போகிறார். அதனால சில இன்சல் ஆண்டவர் அனுபவிக்கிறார். ஒரு பின்மாற்றக்காரனை தேடி போகும்போது நான் ஊழியத்தின் பாதையெல்லாம் சொன்னா நீங்க அழுதுருவீங்க. யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன், என் மனசுலயே வச்சிருப்பேன். ஆனால் பின்மாற்றத்திலே போகும்போது அவர்கள் ஊழியக்காரனை வெறுக்கிறார்கள்.
சபை மக்களை வெறுக்கிறார்கள். சபையின் தொலைபேசியை அவர்கள் துண்டித்து விடுகிறார்கள், முற்றிலும் வெறுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறதில்லை. ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். நடந்த சம்பவம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று பின்மாற்றத்தில் போயிட்டான். திண்டுக்கல்ல நடந்த சம்பவம், அருமையானவர்களே, பின்மாற்றத்தில் போயிட்டான். மனம் போல வாழ ஆரம்பிச்சிட்டான். பழைய வாழ்க்கையை அவன் தொடர ஆரம்பிச்சிட்டான். ஜோசியம் பார்க்க கூட்டம் இருந்துச்சு, அங்கேயும் உட்கார்ந்து அவனும் ஜோசியம் பார்க்க உட்கார்ந்து இருந்தான். கிளி ஜோசியம். எல்லாருக்கும் அந்த கிளி போய் அவன் சொல்றான், ஏய் இந்த ராம வந்திருக்கிறான், அட்டை எடு. அது போய் ஒரு இப்படி ஒரு 4 அட்டையை கீழே போடும், 5வது அட்டையை வாயில கவி கொண்டு அவன் கொடுக்கும். அந்த அட்டையை வச்சு அவன் ஜோசியம் பண்ணுவான். இவன் போய் உட்கார்ந்து இருந்தான். கிளிகிட்ட போய் அட்டை எடுன்னா அது போக மாட்டாங்க. அவன் என்னெல்லாமோ அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் அந்த கிளிக்கு செய்து பார்க்கறான், போக மாட்டாங்க. அவனுக்கு கோபம் வந்து போச்சு. கிளியை அடிக்க போறான். அதுக்கு முன்னாடி இவன்ட கேட்டான், நீ யாருன்னு கேட்டான். நீ யாரு? நீ எந்த கடவுளை கும்பிடுற? உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. அவன் சொல்றான், இவனுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றான் ஜோசியக்காரன். அவன் சொல்றான், நான் ஒரு காலத்துல இயேசுநாதரை கும்பிட்டேன், சபைக்கெல்லாம் போனேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், அதெல்லாம் சரியில்லைன்னு அதெல்லாம் விட்டுட்டேன் நான். போயா நீ மறுபடியும் அங்கதாயா உன் பீடை எல்லாம் தீரும், தரித்திரம் பீட கீடெல்லாம் தீரும். அங்க போ. இந்த கிளி உனக்கு ஜோசியம் சொல்ல மாட்டேங்குது, ஏன்னா உன் கடவுள் இத கிளியை ஜோசியம் பண்ண வைக்க மாட்டேங்குது. இது நடந்தது. அப்புறம் அந்த மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு வச்சிருந்த ஒரு பறவையை பாருங்க, ரெக்கை வெட்டின ஒரு கிளி அவனை மனம் திரும்புதலுக்கு நேரம் நடத்திருக்கு. கழுத பேசுதுயா, கழுத பேசுது. இவன் எப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டி தெரியுமா? இன்டர்நேஷனல் ப்ராப்பர்ட்டி, இன்டர்நேஷனல் ப்ராப்பர்ட்டி. உலகத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்றவன், ஆனா அவனுக்கு தீர்க்க தரிசனம் கழுத சொல்லுது. ஆமென், 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 ஆமென். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை விட்டு எந்த பகுதிக்கும் போய்விடாதே. உன் நாட்களை வீணாக்கி விடாதே, உன் வருஷங்களை வீணாக்கி விடாதே. உன் முடிவை மகிமையாய் முடிக்க நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த சத்தத்தோடு கூட உன் ஓட்டம் முடிய வேண்டும். உன் கல்லறையிலே என்ன வாசகம் போடப்பட்டிருக்க வேண்டும் என்றால், ஜெயமாய் முடிச்சேன் என்ற வாசகம் தான். மத்தவன் நல்ல போராட்டத்தை போராட்டம், இதெல்லாம் எல்லா கல்லறையை நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பேன், எல்லா வசனத்தை போட்டிருப்பான். அந்த வசனத்துக்கு அங்க உள்ளாடும் ஒரு சம்பந்தம் இருக்காது. ஆனா வான் கல்லறையில பேசுறது மாறி இருக்கணும். ஒண்ணு இவர் ஜெப வீரர்னு போட்டான். வசனம் எல்லா வசனத்தை போட்டு வசனமே எல்லாத்துக்கும் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இதெல்லாம் யாரும் சரியா பாக்குறது இல்ல. வித்தியாசமா வார்த்தை போடணும். வித்தியாசமான வார்த்தையை உன் கல்லறையிலே பதிக்க வேண்டும். இவர் ஒரு அருமையான தமிழ்நாட்டு மிஷனரி, இவர் வல்லமையான ஒரு சுவிசேஷகன், அருமையான உலகத்தை அசைத்த ஒரு சுவிசேஷகன். இப்படி போட்டிருக்கணும். ஆமென். உன் பேரை பதிவு பண்ணி இப்படி போட்டிருக்கணும். ஐயா, இந்த நாளின் கால வேளையில ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய குறைவுகளுக்காக, உன்னுடைய துக்கங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே இயேசு கிறிஸ்து மாத்திரம் பரிந்து பேசுகிறார் என்று நினைக்காது. நீ உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செய்தி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீ அறியாதிருக்கிற அருமையான ஜெபத்தை கூட பெருமூச்சோடு கூட அவர் செபிக்கிறோம். ஏன்னா இயேசுவான் இருதயம் எப்படி இருக்குதோ அதே இருதயம் தான் பரிசுத்த ஆவியானுடைய இருதயம். பிதாவின் இருதயம் எப்படி இருக்கிறதோ அதே இருதயம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயம். ஆமென். உனக்காக அவர் அடிக்கப்பட்ட ரத்தம் இன்றும் பேசுகிறது. பிதாவின் வலது பார்ச்சத்திலே ரத்தம் பேசுகிறது. இவள் போனது உண்மைதான், ஆனாலும் இவளுக்கு இவளை மன்னிக்க வேண்டும். இவன் போனது உண்மைதான், இவனுக்கு மன்னிக்க வேண்டும். என் ஊழியக்காரன் பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் இவனுக்காக நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். இவனுக்காக கல்வாரி சிலுவையிலே நான் பலியாயிருக்கிறேன். யோசுவாவின் அழுக்கு வசனத்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த செய்திக்கு அது உகந்ததாக இருக்கும். யோசுவாவோ
யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் முன்பாக நின்றிருந்தார். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இதன்மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீக்க செய்து சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். ஆமென். ஆண்டவர் உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாயா? நீ தெரிஞ்சு செய்த பாவமா இருக்கட்டும், தெரியாது செய்த பாவமா இருக்கட்டும், இந்த காலவெளியில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவிக் கொண்டே இருக்கிறது. அதை நீ விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. அதை நீ விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் குற்ற மனசாட்சியில் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது. அதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அருமையானவன் பாவத்திற்காக இயேசு கல்வாரி சிலுவையில பலியாய் மாறுபடி தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். Hallelujah. எல்லா மதங்களும் விழுந்து போன ஒரு மனுஷன் தப்பு செய்தா அதுக்கு பரிகாரம் இருக்குது. கிறிஸ்துவ மனுஷன் ஒருத்தன் தெரிஞ்சு பாவம் செய்தா அவனுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் தான் பரிசுத்தாவியானவர் பெருமூச்சோடு கூட பிதாவின் வலது பார்ச்சத்திலே பேசுகிற பரிகாரம். Amen. ஏன்னா எல்லா மதங்களும் பரிகாரங்கள் செய்யுது. இத்தனை வருஷம் இத்தனை தடவை தொழுகணும், அங்க போய் சாத்தான் ஒரு கல்லை தூக்கி எறிறாங்க, அது சாத்தான் ஓடி போயிடுவான். கல்லுகள் எல்லாம் எரிஞ்சவனும் சாத்தான் போக மாட்டான். நீ பாம்பு வச்சு வெடிச்சாலும் சாத்தான் போக மாட்டான். குண்டு வச்சு வெடிச்சாலும் சாத்தான் போக மாட்டான். அவன் ஆவியா கிரியை செய்யறான். நீ என்னதான் நீங்க போட்டாலும் ஒன்னும் சாத்தான் போக மாட்டான். சாத்தான் போக மாட்டாங்கிறான். மூன்றாவது உலக மகா அருமையான யுத்தம் ஆரம்பிக்கப்படும். சாத்தான் தான் கிரியை செய்யறான், பிசாசு கிரியை செய்யறான். அவன் இங்க குண்டை போட்டா இங்கேதான் நடக்க போதா, இங்க குண்டை போட்டா அங்கேதான் நடக்க போதா, வசனம் நிறைவேறும்படியா குண்டு போட போறாங்க. ஆமென். Hallelujah. பஞ்சம் உண்டாக போகுது. ஏன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணோம். சிஸ்டர் சொன்னாங்க 3 மாசத்துக்கு மல்லிகை ஜாமான் வாங்கி வச்சிரு, எல்லாம் விலையாயிரும். நானும் கூட சேர்ந்து ஆமா வாங்கி வச்சிருவேன். பெட்ரோல்லாம் வண்டியெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏன்னா குண்டை போட்டுட்டானா எல்லாம் விலையாயிரும். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில உன் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். எல்லாம் நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணீங்களா, ஒழுங்கா பைபிள் வாசிங்களா, ஒழுங்கா ஆராதனைக்கு வந்தீங்களா, எல்லாம் வந்தீங்களா, அதை நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க. அது ஒரு பெரிய அந்த ஒருத்தர் பைபிள் புதிய ஏற்பாடு அடிச்சா அவர் பேர் என்ன, அவர் எழுதி கடைசி ரத்தம் அடிஞ்சத மார்ட்டின் லூத்தர் லிஸ்ட் மாறி இருக்கும். மார்ட்டின் லூத்தர் ஒரு லிஸ்ட் போட்டாராம். பிசாசு சொன்னா உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். பிசாசு சொன்னது கரெக்ட் தான். மார்ட்டின் லூத்தர் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, ஆனா பரிசுத்தாவியானுடைய ஜெபத்தை கேட்பார். அவன் பிசாசு கரெக்டா தான் சொல்லுகிறான், அவன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. இப்ப நானும் சொல்றேன், உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தாவியானுடைய ஜெபத்தை பரலோகம் கேட்டே ஆகலாம். உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தாவியானுடைய ஜெபத்தை பரலோகம் அங்கீகரித்தே ஆக வேண்டும். உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தாவியானவர் ஜெபத்திற்கு பதில் வந்தே ஆகலாம். மூன்றாவது, பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக ஜெபிக்கிறவராயிருக்கிறார். என்ன ஜெபிக்கிறவராயிருக்கிறார் என்றால், நான் ரொம்ப கவனமாய் யோசித்த போது நம்முடைய பிரயாணங்களில அருமையான பரிசுத்தாவியானவர் துவங்கும் போதே ஜெபிக்கிறார். ஏன்னா இனிமேல் உள்ள டிராவல்ஸ், அது 2 வீலரா இருக்கட்டும், 4 வீலரா இருக்கட்டும், அல்லது பிளைட் டிராவலா இருக்கட்டும், எல்லா டிராவலும் வெரி ரிஸ்க், ரொம்ப ரிஸ்கா இருக்கும். எங்க இருந்து எங்க நமக்கு 2 சைடு தான் பார்க்க முடியும். பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான் இடிக்கிறது. அப்போ டிராவல் நம்ம இந்தியா தேசத்துல பாண்டிச்சேரியில நான் ஒரு புள்ளி விவரத்தை கேட்டேன். பாண்டிச்சேரியுடைய மக்கள் தொகையை காட்டிலும் வருஷத்துக்கு அதிகமா 2 வீலர் வருதான், 4 வீலர் வருதான். அது இந்த பசங்க, வாலிப பசங்க என்ன பண்றாங்க, 5 கியர் வச்சு ஓட்டுறாங்க. ஐயோ, கிட்ட போகும்போது ஒவ்வொரு தடவையும் மரணத்திலிருந்து நம்ம திரும்பி வந்தது போல இருக்கு. அவ்வளவு ஸ்பீடா போறான். அவனுக்கு ரைட்டும் கிடையாது, லெப்டும் கிடையாது. யாரு இவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியாது. நமக்கு கொடுத்தாலும் அவங்களும் கொடுத்துக்கிறாங்க. எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா அவங்களுக்கு? நம்ம இந்தியாவுடைய டிராவல் ரொம்ப ரிஸ்க். நம்ம இந்தியாவில் பண்ணுகிற அருமையான
சட்டமே இல்லாத ஒரு அருமையான ஒண்ணு முன்னா டிராபிக் தான். டிராபிக் போலீஸ் கிட்ட சொல்றாங்க, சார் அவன் அப்படி போறான்னு கேட்டா, நான் போய் சாகிட்டேன் பிரதர், அவன் போய் சாகிட்டோம், ஒரு எஃப்ஐஆர் போட போறோம், அவனுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, கோர்ட்ல போய் வாங்கிட்டு போடும். மெட்ராஸ்ல யாராவது போனா அவங்க அப்பா அம்மா மேல இப்ப கேஸ் போடுறாங்க, ஏன் இந்த வண்டியை அவனுக்கு வாங்கி கொடுத்து. எதுக்காக சொல்றேன், நான் ரொம்ப ரிஸ்க் டிராவல், யாரும் பார்க்கிறது இல்ல, யாரும் எதுவும் கவனிக்கிறது இல்ல, அதிகமான சாவு நடக்குது. எத்தனையோ ரோடெல்லாம் அகலப்படுத்திட்டாங்க, வச்சுட்டாங்க. எவ்வளவு பேருடைய மரண செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம், அகோரமான மரண செய்தி. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர், உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உன் பிரயாணத்துக்காக அருமையான தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறான். உன்னுடைய வாகனத்துக்கு முன்னும் பின்னும் தேவனாய கர்த்தர் செல்லுகிறார். நீ அதை உணர்கிறீர்களோ உணர்லையோ, நாங்க உணர்ந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் எங்களை பாதுகாத்ததை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் பாதுகாத்ததை உணர்ந்திருக்கிறோம். எங்க கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது நான் இவங்க தங்கச்சி இறந்துதான் போயிருப்பான்னு, சின்ன குழந்தைப்போ, நான் குழந்தை எப்படியும் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 4 டயரும் வெடிச்சிருக்குன்னா பாத்துங்க, 120 மைல் ஸ்பீட்ல போய் அடிச்சிருக்கிறோம். அவன் நல்ல ஜம்முன்னு தூங்கி இருக்கிறோம். எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. நல்ல டிரைவர் தான், கவர்மெண்ட் வண்டி ஓட்டுறவன். அவன்கிட்ட நான் கேட்டேன், என்ன நீ தூங்குறேன்னா, அவன் சொல்றான், கன்னியாகுமரி டு மெட்ராஸ் வண்டியில நான் தூங்கிட்டே தான் ஓட்டுவேங்கிறான். அடப்பாவீங்களா, நீ தூங்கிக்கிட்டே ஓட்டுவியா? அது எங்களுக்கு பழக்கமாயி போச்சு. கீரை போடுவோம், நான் எங்க ரூட்டி தானே, இந்த ரூட்டு பழகி போச்சு. அதனால பாதி அப்படியே தூங்குவோம், பாதி அப்படியே முடிச்சு வண்டியை போட்டுட்டே இருப்போம். வண்டி நடந்து கூட நம்ம போயிடலாம் கன்னியாகுமரி, இவன் வண்டியில நம்ம ஏறத காட்டும். எதுக்கா சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. உலக வாழ்க்கையில நாம் ஏமாற்றப்பட்டிருப்போம். நமக்கு தெரியாது. நீங்க ஒரு இடத்தை வாங்க போனீங்கன்னா, இந்த இவர் வாங்கி இருக்கிற இடம் இன்னும் அவருக்கு தெரியாது எங்க இருக்குன்னா, ஒரு பிளாட் இவர் வாங்கி இருக்காரு. எங்க இருக்கு பிரதர்? மயிலம் பக்கம் இருக்குது. சிக்மர் ஆரோ போட்டு, சிக்மருக்கு பக்கம் போட்டு ஆரோ போட்டு இவற்றை வித்திருக்கிறான். இவர் சிக்மருக்கு கிட்ட இருக்கிற அந்த ஆரோ போய் பார்த்தா வீடூர்ல இருக்குது, டேம் பக்கத்துல இருக்கு. அவருக்கு இன்னும் போனா போட்டு விட்டுட்டாரு. எதுக்கா சொல்றேன்னா, நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஜனங்க அப்படி பேசுறாங்க. புரோக்கர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேன் மாதிரி பேசுவாங்க, எல்லாம் தேன் மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். கர்த்தர் நம்முடைய எல்லா கரங்களுக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிற தெய்வம். அதான் எலியேசர் சொல்லுகிறான், என நேர்வழியாய் நடத்தி வந்த தேவன் என்று சொல்லுகிறான். இந்த 7 மாதம் அல்ல, உன்னை இந்த பூமியின் யாத்திரையிலே கர்த்தர் உன்னை இதுவரையிலும் நேர்வழியாய் நடத்தி வந்திருக்கிறார். ஏன் மாத்திரையை மாத்தி சாப்பிட்டா போச்சியா? முடிஞ்சு போச்சியா? ஊசி மாத்தி போட்டா முடிஞ்சு போச்சியா? படிக்காதவங்க நம்மள மாதிரி ஆளுங்களா நமக்கு, எனக்கு இன்னும் மாத்திரை மாத்தி தான் போட்டுட்டே இருக்கிறேன். அது ஒண்ணும் செய்யாதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. கருப்பு மாத்திரை தனியா வச்சிருக்கீங்க, சிவப்பு மாத்திரை, வெள்ளை மாத்திரை. நீ பாத்தீங்கன்னா மாத்திரை குடோனா சிலர் வச்சுக்கிறாங்க, பைப் உள்ள மாத்திரை குடோனா இருக்கும், அதுல எல்லாம் ஒட்டி வச்சுக்கிறாங்க. அது இப்போ அந்த புக்கை பைண்ட் பண்ணி கொடுக்கறாங்களா, ஒவ்வொருத்தரும் காலேஜ்ல லா புக் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறாங்க. கர்த்தர் நம்மை நேராய் நடத்தி தாயின் கருவில நம்ம அம்மா என்ன தெரியுமா நினைச்சாங்க, இந்த பையன் வேண்டாம், இவன் கருவை அழிச்சது நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நான் 4வது, எங்க வீடு 7. வறுமைக்கும் எங்களுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, வறுமையோடு கூட வாழ்கிறவங்க. ஆனா இவங்க மாத்திரை போட்டும் கூட நம்ம சாகல. நீங்க நம்புறீங்களா? உங்க அம்மா சொல்ல மாட்டாங்க, பாஸ்டர் தான் இதெல்லாம் பிரச்சனை பண்ணுவார். உங்களை கொல்லணும்னு நினைச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இங்க ஒருத்தர் வந்தாங்க, பாஸ்டர் 3வது சரி வராது பாஸ்டர், 2 நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல, 3வது சரி வராது, மாத்திரை சாப்பிடுறதுக்கு இருக்கிறோம், நீங்க உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு சாப்பிடலான். அடப்பாவி, 3வது மாசம் நான் சொன்னேன், நீங்க மாத்திரை சாப்பிடாதீங்க, உங்களுக்கு 2 பொட்ட பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன் வேணும்,
நீங்க சாப்பிடுங்க. பொட்டையா வந்துட்டா என்ன பண்றது பாஸ்டர்? பொட்டையா வந்து அது நீங்க அது ஆம்பளையா பாருங்க, ஆம்பளை பையன் மாதிரி பாருங்க, சட்டக்கிட்ட போட்டு விடுங்க. அவங்க நான் சொன்ன பிறகு அவங்க மாத்திரை சாப்பிடல. இப்ப அந்த பையன் பைல்வான் மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. 3வது பையன் அவ்வளவு சந்தோஷம், பையன் பிறந்துட்டான் பாஸ்டர். கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஜீவனோடு கூட தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இதுவரையும் கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்தி வந்திருக்கிறார். சில பாடுகளும் சில கஷ்டங்களும் நெருக்கங்களின் பாதையிலும் நாமோ நம்முடைய குடும்பமோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய உறவுகளின் மத்தியிலே நாம் அடித்து போகவில்லை. அப்படியே நாம் சிரிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லா ஊழியர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக புதிய ஊழியர்களை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு வழிவாசல்களை திறக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். டொமினிக் பிரதர் கூட நேற்று நான் பேசும்போது அந்த இடத்தை சபை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்வார். சபையை சீக்கிரமாய் ஆரம்பிக்க அந்த இடத்திலும் ஒரு சபையை ஆரம்பிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐயா, ஊழியத்தின் எல்லைகளை தேவன் பெரிதாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாலை வேளை கூட்டங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலை வேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷமாயிருப்பதாக.